Hello everyone, this is Gunnar from GR Tamil Tech School. So in the video நாங்க பார்க்க போறது வந்து the arbitrary parameters, அதாவது keyword arguments with functions in Python. So அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க arbitrary parameters என்னன்னு சொல்லி போகல. So இதுக்கு முன்னாடி நாங்க படிச்சதுல defன்னு சொல்லி definition for example நாங்க ஒரு function ஒன்று கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னால் for print name, and here we need to give the parameters like name. So இதை நாங்கள் print பண்ணோம்னு சொன்னால் we can call multiple times. So இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை படிச்சிருந்தோம். பட் arbitrary parameters சொன்னால் எங்களுக்கு the amount of parameters, அதாவது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது parameters. இப்போ இது வந்து parameters சொல்லுவோம் இந்த நேமை. அதே இது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னு சொன்னால் இதை ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, இதுக்குள்ள போகிற டேட்டா வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், இது வந்து பேராமீட்டர்ஸ். பட் இந்த ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிற கன்செப்ட் விளக்கம் என்னன்னு கேட்டால் we can pass multiples a lot of arguments. For example, இதை எப்படி யூஸ் பண்ண சொன்னால் ஒரு ஆஸ்ட்ரிக்கை வந்து நாங்கள் போடுவோம். லைக் இதுக்கிட்ட வந்து ஒரு ஆஸ்ட்ரிக்கை போடுவோம். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த நேம்ன்றதை இது ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணும், லைக் அன் array, பட் இன் பைத்தன் we call it as list. ஓகே, ஒரு லிஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எத்தனை பேராமீட்டர் வேணுமென்றாலும் பாஸ் பண்ணலாம். ஓகே, லைக் ஃபுல் நேம். ஓகே, இப்போ இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணன்னு சொன்னால் 34. ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் sorry, get not get 34 பாத்தீங்க சொன்னா GGNA வாகுலன் ஃபுல் நேம் அப்படியே வந்து காட்டுது. ஸோ நான் இங்கே கொடுத்த எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து இங்கே சென்ட் ஆகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட்டே ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் முதலாவது இண்டெக்ஸ். ஸோ லைக் இப்போ பார்த்தீங்க சொன்னால் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸையும் சென்ட் பண்ணலாம். அதே இது இப்போ வந்து இந்த ஆர்பிட்ரரி இந்த ஆஸ்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணுறோம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் ஓகே, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஒரு error message த்ரோ பண்ணும், லைக் டேக்ஸ் ஒன் பொட்டன்ஷியல் ஆர்கியூமெண்ட் ஹேஸ் 3 ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த print name சொல்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஆர்கியூமெண்ட் தான் எடுக்கும். அதோட டெஃபினிஷன் வந்து உண்டா தான் இதுக்குன்னு சொல்லி ஒரு வார்னிங், நாட் வார்னிங், ஒரு ஸ்டாப்பிங் எரர் மெசேஜை தூக்கி போடுது எனக்கு. ஓகே, இந்த ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் இது நாங்கள் இப்படி ஆஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணாமல் சொன்னால் எவ்வளோ பேராமீட்டர்ஸையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போடலாம். லைக் உங்களுக்கு இப்போ இதை நாங்கள் பிரிண்ட் பண்ண மாட்டோம், அது ஃபுல்லாகவே வந்து காட்டும். ஸோ 1 by 1 நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ். இப்போ ரெண்டாவதுன்னு சொன்னால் இட் சுட் பி திஸ் பிகாஸ் 0 1 3. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வந்து இது 2, இது 1, இது 0. ஸோ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய டேட்டாவை சென்ட் பண்ணணும் என்று சொல்கிற பர்பஸ் வரக்குள்ள வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நாங்கள் இப்படி செய்து பார்ப்போம். வில் கோ one step further, like x in name. ஓகே, லைக் x. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இது லிஸ்ட்ன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். த நேம் இஸ் அ லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் ரன் பண்ணக்குள்ளே 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் இந்த நேம்ன்ற ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ டேட்டாவும் போகும், அதை 1 by 1 லூப் பண்ணுறோம். ஸோ இன்னும் அது கொஞ்சம் ஃபர்தராக போகணுமா சொன்னால் மை நேம் இஸ் எக்ஸ். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் வந்து my name is Guna, my name is Ragulan, my name is Guna Ragulan and சொல்லி பிரிண்ட் பண்ணுது. அதாவது இங்கே நாங்கள் எவ்வளோ ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கமோ அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டையும் வந்து அது வந்து ஒன்றா வந்து போடும். ஓகே, லைக் my name is அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும்.
So we can get the length. For example, எங்களுக்கு இதோட length வேணும்னு சொன்னா len name. So இதால வந்து எங்களுக்கு லென்த்தை காட்டும். மேலே ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணோம் 5 எலிமெண்ட்ஸ், அதாவது 5 எலிமெண்ட், இதுக்கு அந்த 5 எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ் வந்து இப்படியான விடயங்களுக்கு இப்போ நான் காட்டுன மாதிரி பர்பஸ்களுக்கு நம்ம அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ.